ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ருசித்து மகிழ்வோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, லேபர் டே வீக்கெண்ட் போது எடுத்த ஒரு விளாகு. கரெக்ட்டா விநாயகர் சதுர்த்திக்கு 1 வீக் முன்னாடி வந்துட்டு லேபர் டே வீக்கெண்ட் வந்தது. ஸோ இந்த வாட்டி யுஎஸ்ல பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி வந்து ஃப்ரைடே. ஸோ நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னா, இந்த வீக்கெண்டே வந்து என் திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டா தான் வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வீக் டேஸ்ல போ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்துட்டு பிளான் பண்ணி வெளில கிளம்பினோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10:30 10:45 இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்திலேயே இருக்கு வந்து மால் ஆஃப் ஜார்ஜியா அப்படிங்கிற மாலுக்கு தான் வந்து வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு அப்பாயின்ட்மெண்ட் வந்து போட்டிருந்தோம். அதாவது ஆப்பிள் ஸ்டோர்ல வந்துட்டு அந்த ஆப்பிள் விஷன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து $4,000 ஆகும். ஸோ ஆனால் நீங்கள் வந்து போய் அது எப்படி இருக்கு, என்ன இதை வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் ட்ரையல் வந்து தாராளமாக பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து அந்த ட்ரையல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அவனுக்காக நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தோம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்துருக்கோம் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மாலே நாங்கள் தான் வந்து ஓப்பன் பண்ண மாதிரி இருந்துச்சு. யாருமே இல்லை, வெறும் மாலில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் இருந்தாங்க. நாங்கள் வந்து சரி ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் த டே ஃபர்ஸ்ட் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற கடைக்கெல்லாம் போகிறதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 11 o'clock போட்டுட்டோம். பட் அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணோம், மால் வந்து சண்டே அப்படிங்கிறதுனால அன்னைக்கு 11 o'clock தான் ஓப்பனே ஆகுது அப்படின்னுட்டு. இது மாதிரி நாங்கள் மால் க்ளோஸ் பண்ணுறதெல்லாம் வந்து இருந்து பார்த்துருக்கோம். பட் மால் வந்து கரெக்டாக ஓப்பன் பண்றதுலேருந்து வந்து உள்ள நுழைஞ்சது அப்படிங்கிறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஒரு மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் கீழெல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் மாடியில் வந்து ஆப்பிள் ஸ்டோர் இருந்தது. ஸோ அங்கே போனோம். ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து போட்டால் தான் இதை வந்து ட்ரை பண்ண முடியும். ஸோ போட்டது வந்து பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு மட்டும் தான் நாங்கள் போட்டிருந்தோம். பட் நீங்கள் வேணும்னா வந்துட்டு நாங்கள் அங்கே போய் கேட்டோம், நாங்களும் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி அங்கே போட சொன்னாங்க. நம்ம டீடைல்ஸ்லாம் கொடுத்த உடனேவும் அதே அப்பாயின்மெண்ட்லேயே வந்து எங்கள் 3 பேருக்குமே வந்து அந்த டிவைஸ் கொடுத்துட்டாங்க. நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள் கண்ணாடியோட இது எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பவருக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து உள்ளே ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் வச்சு கொடுப்பாங்க. நம்ம கிளாஸஸ் போட்டுட்டு இதை பண்ண முடியாது. பட் அவங்களோட அந்த லென்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து இந்த இது வந்து பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த டெமோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 to 40 மினிட்ஸ் போல் ஆகும். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 to 1.5 hours வச்சுக்கோங்க. அவங்க வந்து கொஞ்சம் வரதே வந்து கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி தான் வராங்க. ஸோ அந்த மாதிரி இல்ல ப்ரீவியஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு டெஃபினட்டாவே வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அவங்க இனிஷியலா அந்த செட்டப் பண்றதுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகுது. அதெல்லாம் வந்து கரெக்டா செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து பண்ண முடியும். இங்க பாருங்க, அவன் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதை இது வந்து லிட்டரலாவே நம்மளோட ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் வச்சு அப்படிதான் நம்ம வந்துட்டு ஃபுல்லாவே வந்து அதை வந்து அந்த என்டையர் ஆப்பிள் விஷன் ப்ரோ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ எப்படின்னா உள்ளுக்குள்ளேயே நமக்கு எல்லா டிஃப்ரெண்ட் ஸ்பேசஸ் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் போனோம், என்னென்னலாம் பண்ணோம் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பட் அட் த சேம் டைம் வெளியில என்ன நடக்கிறதுங்கிறதுமே நமக்கு தெரிஞ்சுட்டு தான் இருக்கும். லிட்டரலா ஒரு ஸ்கிரீன் மாதிரி அங்க வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ அது முடிச்சுட்டு லஞ்ச் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்துட்டு வெளில வந்து மால்லயே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அங்க பாத்தீங்கன்னா மினிசோட ஸ்டோர் வந்து இருந்தது அப்படிங்கறதையே நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நோட்டீஸ் பண்ணேன். பட் எனக்கு அன்னைக்கு வந்து மற்ற இடங்கள்லாம் போகணும், டைம் இல்லை அப்படின்னு சொல்றதுனால சரின்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட் தேடி தான் போயிட்டு இருக்கோம் நாங்க. பாருங்க, ஒண்ணுமே கிட்டத்தட்ட ஒரு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் முடியறதுக்கு ஒரு 12:30 ஆயிடுச்சு. அப்படியுமே பாத்தீங்கன்னா மாலுக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கூட்டம் வந்து வர ஆரம்பிக்கல. ஸோ ஃபுட் கோர்ட்ல ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது. பட் மாலுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் வந்து ரொம்ப வர ஆரம்பிக்கல. பட் நீங்க வந்து யாராவது இந்த ஆப்பிள் விஷன் ப்ரோ ட்ரை பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா போய் ட்ரை பண்ணுங்க. ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. நல்ல ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டெஃபினட்டா வந்து $4,000-5,000 கொடுத்து நம்மளால அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளால வாங்க முடியாது. பட் ட்ரை பண்ணி பார்க்கறதுல இது இல்லை. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணாம வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ரெண்டாவது ஒரு தடவை தான் ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வேணும்னா 2-3 தடவை கூட டெமோஸ் போட்டுட்டு போய் பார்த்துக்கலாம். நமக்கு டைம் மட்டும் இருந்தது அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வந்து நீங்க போட்டுட்டு போகலாம். நாங்க வந்து ப்ரீவியஸ் டே நைட் ஒரு 12 o'clock அந்த மாதிரி தான் வந்து நாங்க அப்பாயின்மெண்ட்டே போட்டோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து இருந்துட்டே தான் இருக்கு. உங்களோட வீட்டு பக்கத்துல இருக்கிற நியர்பை ஆப்பிள் ஸ்டோர்ல வந்து இந்த அப்பாயின்மெண்ட் கிடைச்சது அப்படின்னா நீங்க தாராளமா போய் ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். ஃபுட் கோர்ட் போற வழியிலேயே முதல்ல காலங்காத்தால வந்து கிட்டத்தட்ட சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சேஞ்சுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு என் பையன் வந்து வம்பிழுத்துட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஹேகன்தாஸ்ல வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கர மழை வரா மாதிரி இருட்டிட்டும் இருந்தது. வெளியில எல்லாம் போனோம். ஸோ அதனால நேர லஞ்சே சாப்பிட போயிடலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நீங்க ஹேகன்தாஸ்ல ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா அதுவுமே நல்ல பிளேஸ் டு ட்ரை ஐஸ்கிரீம்.
ஐஸ்கிரீம்ஸ் டேஸ்டியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அவங்களோட ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பாயிண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணும்போதே வந்து ஃப்ரீ ஐஸ்கிரீம் ஒரு கோன் வந்து ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய வந்து இந்த ஆப்ஷன்ஸும் வரும். நீங்கள் பாயிண்ட்ஸ் சேர உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில சம்டைம்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்ஸ்லாமும் கிடைக்கும். ஸோ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவே வந்து வாங்கி சாப்பிடுங்க. ஸோ இங்கே வந்து மாலில் வந்துட்டு ஒரு வழியாக வந்து டாக்கோ பெல்லையே வந்து சாப்பிட்டுடலாம், அது வந்து ஈஸியாக சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோ பெல்லுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணோம். ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டோர்ஸ் வந்து நமக்கு ஓப்பனாக இருந்தது, அதாவது ஃபுட் கோர்ட்லையுமே பார்த்தீங்கன்னா. பட் ஒரு சில கடைகள்லாம் இப்போ நீங்கள் சிக்ஃபிலே எல்லாம் ரெகுலராக சாப்பிடுவீங்கன்னு அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தீங்க அப்படின்னா சண்டேஸ் வந்து டெஃபினட்டாக சிக்ஃபிலே வந்து க்ளோஸ்டு. ஸோ அந்த கடையை வந்து நீங்கள் நம்பி இது பண்ண முடியாது. பட் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது பண்ணுறதுனா பண்ணலாம். பண்ணிட்டு இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம். ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து சும்மா மாலில் வந்து பின்னாடி வந்து இப்படி சுற்றி பார்க்கலாம், ஒரு 5 மினிட்ஸ் வந்து சாப்பிட்டதுக்கு நடந்துட்டு அதுக்கப்புறமா போய் காரில் ஏறி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேக் சைடு வந்து வந்திருக்கோம். இந்த மால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மால்ங்க, நல்லா இருக்கும். வெளியிலயும் ஒரு சில ஷாப்ஸ் இருக்கும், மால்குள்ளேயுமே நமக்கு எல்லா ஸ்டோர்ஸுமே இருக்கும். மேசிஸ்லேருந்து எல்லாமே நம்ம யூஸ்வலாக ஜேசி பெனி, மேசிஸ் மாலில் இருக்கிற எல்லா ஸ்டோர்ஸும் இருக்கும். இந்த ஃபவுண்டன் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். சின்ன வயசுலலாம் வந்து இவன் வந்து இந்த ஃபவுண்டனில் வந்து விளையாடிட்டு விளையாடணும் அப்படிங்கிறதுக்காகவே சம்மரில் வந்து இங்கே வந்து இது பண்ணிட்டு இருப்போம். இந்த ஃபவுண்டனில் வந்து நிறைய பசங்க வந்து விளையாடிட்டே இருப்பாங்க. அதுவும் ஈவினிங்ஸில் பார்த்தீங்கன்னா அழகாக லைட்ஸ்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளசண்ட்டாக இருக்குது வெதர். ஸோ அதனால வந்து நிறைய பேர் வந்து இந்த அவுட் சைடில் வந்து நடக்கிறதுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இந்த இது மாதிரி ஈவென்ட் பிளேஸ் மாதிரி. ஸோ இங்க வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். கிறிஸ்மஸ் சமயத்துலலாம் வந்து இந்த கிறிஸ்மஸ் லைட்டிங் இங்கே தான் வந்து பெருசாக கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு கிறிஸ்மஸ் லைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அது கிறிஸ்மஸ் லைட்ஸ் வந்து ஆன் பண்றதுலேருந்து அவங்க நிறைய வந்து ப்ரோக்ராம்ஸ் வச்சிருப்பாங்க. தேங்க்ஸ் கிவிங் போது ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். அந்த மாதிரி நிறைய வந்து ஈவெண்ட்ஸ் நடந்துட்டே இருக்கும். ஸோ நீங்க வந்து மாலோட வெப்சைட்ல போய் பார்க்கலாம், இல்லைன்னா மாலுக்கு நீங்க வந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஈவெண்ட்ஸ்லாம் போனோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது அந்த ஃபெஸ்டிவ் அட்மாஸ்பியரோட ஒரு நல்ல ஒரு சேஞ்சா இருக்கும். அந்த மாதிரி வந்து இருக்கிறதுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல மால்னு சொல்லுவேன். இது வந்து கொஞ்சம் என்னன்னா இந்த மாலுக்கு அப்ரோச் பண்ணும்போது டிராஃபிக் வந்து நிறைய இருக்கும் ரோட்ல. அது மட்டும் தான் கொஞ்சம் நம்ம வந்து இந்த ஏரியால வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்க டைம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா வந்து இந்த மால்ல வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். அடுத்து வந்து சினபன் ஷாப்ல வந்து வாசல்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தான், அதையாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னத்தையும் தாஜா பண்ணி அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி ஏதோ பண்ணி வெளில இருந்து கூட்டிட்டு வந்துட்டோம். இன்னும் வேற என்னைக்காவது வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். எப்படி இருந்தாலும் இப்ப விநாயகர் சதுர்த்தி வருது. பிளஸ் எனக்கு என்னன்னா இந்த சமயத்துல வந்து இந்தியன் ஸ்டோர்ல வந்து நிறைய வெரைட்டியா வந்து நம்ம ஊரோட ஸ்வீட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா நிறைய வந்து வச்சிருப்பாங்க. ஸோ நான் சொல்லுவேன் இந்த மாதிரி சமயத்துல வந்து இந்த மால் ஃபுட் இங்க வந்து எப்ப வேணாலும் கிடைக்குங்க. இந்த மாதிரி சினபனோ இல்லைன்னா ஐஸ்கிரீமோ இது எவ்ரி வீக் வந்து இங்க இருக்கிற விஷயம் தான். ஸோ நம்மளோட ஃபுட்டு வந்து நமக்கு கிடைக்கும் போது அதை வந்து எடுத்து சாப்பிட்றது வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு நான் அப்படிதான் வந்தேன். பாத்தீங்கன்னா வரும்போதே பாருங்க செம்ம மழை. முடிச்சுட்டு கிளம்பி வந்தோம், பார்த்தா வெளுத்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு மழை. ஒரு ஸ்டேஜ்ல வந்து ரோட்ல வந்து முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னே தெரியாத அளவுக்கு மழை. செம்ம இடி மின்னலோட பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்தது. எப்படிடா கடைக்குள்ள போறோம். பிளஸ் இப்படி இருந்தது அப்படின்னா யூஸ்வலா வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி சேர வந்து இந்த கடைக்கெல்லாம் போறதுக்கு ரொம்ப பிடிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வச்சிருக்க மாதிரி இங்க வந்து அழகழகா பிள்ளையார் வந்து நம்ம வந்து இங்க கலர்ஃபுல்லா வந்து வச்சிருப்பாங்க. மண் பிள்ளையாரும் இருக்கும், எக்கோ ஃப்ரெண்ட்லி கணபதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இப்பெல்லாம் வச்சிருக்காங்க. பிளஸ் அழகழகா கலர்ஃபுல்லா இருக்குங்க. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நல்ல வெரைட்டியா வந்து விநாயகர் சிலை இருக்கும். ஸோ அந்த விநாயகர் சிலையெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே தான் நாங்க ஆசைப்பட்டு இந்த சமயத்துக்கு போவோம். போனா பிளஸ் கடை வாசல்லையே கூட இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம மார்க்கெட்ல போய் வாங்குறோம் அப்படின்னா வந்துட்டு எப்படி கடவாசல் அந்த அளவுக்கு நிறைய இருக்குமான்னு கேட்டா இருக்காது. பட் இந்த ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவே வந்து ஜாஸ்தி தான். ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து விநாயகர் சிலை வெரைட்டி டிஃப்ரெண்டா வச்சிருப்பாங்க. ஸோ அது பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த மழையில வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அங்க விநாயகர் சிலை இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. சரி வெளியில இருக்குமா இல்லையான்னு தெரியல. பட் இருந்த வரைக்கும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிட்டு இருக்கேன். ஸோ இங்க வந்து கடைக்கு வந்தாச்சு. கடையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வந்து வந்திருந்தது. நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இந்த வீக்கெண்டே வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்களுமே வந்து வீக்கெண்டே வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னா தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து எல்லாம் வாங்கிட்டு வெனஸ்டே தேர்ஸ்டேஸ்ல வந்து வாங்க முடியுமாங்கிறது தெரியாது. அது வரைக்கும் என்ன அவைலபிளா இருக்குங்கிறதும் தெரியாது.
ஸோ அதனால அந்த ஒரு சந்தேகத்தோடயே தான் நாங்க வந்து சீக்கிரமே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்ததுங்க. நான் சொன்ன மாதிரி பிள்ளையார் சிலை வந்து அவ்வளோ அழகா இருந்தது. ஆனா விலை வந்து பாத்தீங்கன்னா பயங்கர காஸ்ட்லி. என்னன்னா இந்த ஊருக்கு நான் வந்த புதுசுல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுமே நீங்க இந்தியன் ஸ்டோர்ல பார்க்கவே முடியாது. நம்ம வீட்ல வந்து நம்ம வச்சிருக்கிற பிள்ளையார் நம்மளே வீட்லயே வந்து பிள்ளையார் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு வீட்ல இருக்கிற பிள்ளையார் நம்ம கிட்ட இருக்கிற சின்ன படமோ இல்லைன்னா பொம்மையோ வச்சு அந்த மாதிரி தான் நம்ம சிலை வச்சு தான் நம்ம பண்ணுவோமே தவிர கடையில அப்படின்னு வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேரா தான் இருந்தது. நான் சொல்றது வந்து ஒரு 16-17 இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஆனா பாத்தீங்கன்னா கடையில வந்து எல்லா ஐட்டம்ஸும் கொண்டு வந்துடுறாங்க. நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி வந்து அருகம்புல்ல இருந்து எருக்கம்பூ, அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு தாமரை, அப்புறம் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் போட்டு அழகா ஒரு கவர்ல வந்து வச்சிடுறாங்க. பிள்ளையார் பொம்மைகளுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏத்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி கிளேலையும் வந்து பண்ணிக்கலாம். நான் முக்காவாசி வந்து வாங்க மாட்டேன். வீட்லயே வந்து நம்ம இந்த ஏர் ட்ரை கிளேன்னு கிடைக்கும் இல்லைங்களா, அந்த கிளேல பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த முடிஞ்ச உடனேவும் கரெக்டா அந்த பிள்ளையார் பொம்மையை வந்து கரைக்கிறதுக்கும் நம்ம கரெக்டா இருக்கும் அந்த ஏர் ட்ரை கிளேல பண்ணா. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுவேன். அப்படி ரொம்ப அதுவும் இல்லையா மஞ்சள்லயே வந்து அழகா வந்து பிள்ளையார் வந்து ரெடி பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன மாதிரி வெளியில வந்து வச்சிருந்த பிள்ளையார். ஸோ மழையெல்லாம் நின்றதுக்கு அப்புறம் தான் வந்து இதெல்லாம் நாங்க வெளில வந்து பார்த்துட்டு இருந்தோம். இது அந்த கடைக்குள்ள என்டர் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா கடை வாசல்ல அவங்க பூஜை பண்றதுக்காக இந்த பிள்ளையார் சிலை வச்சிருந்தாங்க. பிள்ளையார் சிலையோட விலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா ஆப்வியஸா நான் சொன்ன மாதிரி இங்க கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து கொண்டு வரும்போது அவங்களுக்கு நிறைய வந்து டேமேஜஸ் ஆகுது. நாங்க வந்து அந்த கடையில வந்து பார்த்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி நிறைய பேர் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. பாக்ஸஸ் வந்து வேற சிலை இருக்கான்னு கேட்கும் போது அந்த கடையில இருக்கிறவங்க எடுத்து காட்டும் போதே பாத்தீங்கன்னா 2-3 சிலை அவங்களுக்கு வந்து உடஞ்சிருந்தது. ஸோ இதை டிரான்ஸ்போர்ட் பண்றதுமே ரொம்ப கஷ்டங்கிறதுனால எல்லாமே பயங்கர எக்ஸ்பென்சிவா தான் இருந்தது. ஸோ இங்க பாருங்க நல்ல பெரிய ஒரு பிள்ளையார் பொம்மை இருக்கு. ஆனா அது ஏற்கனவே யாராவது அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $500 $600. ஸோ அந்த மாதிரி பொம்மை வந்து வேணுமோ வேணாமோ யாரா வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா அந்த பொம்மையெல்லாம் ஏற்கனவே வந்து வித்து போச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எங்களுக்கே வந்து ஆச்சரியமா இருந்தது. நான் என்னடா அது ஒரு வாரம் கிட்டத்தட்ட 1 வாரம் 1.5 வாரம் இருக்கு பிள்ளையார் சதுர்த்திக்கு, அதுக்குள்ள எப்படி ஃபுல்லா எல்லாமே. ஆனா பாத்தீங்கன்னா அப்புறம் தான் நாங்க ரியலைஸ் பண்ணோம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சாயங்காலம் கூட சில பேர் வந்து சாயங்காலம் பூஜை பண்றதுக்காக வாங்கலாம்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு சிலை கூட இல்லை. அன்னைக்கு அந்த வீக்கெண்ட் நாங்க போகும்போது இப்ப பாருங்க நான் இந்த பெரிய இது சிலை காட்டுறேன். இது கிட்டத்தட்ட வந்து $450. ஸோ நம்ம ஊர் கணக்குப்படி ரஃபா எஸ்டிமேட் போட்டா கூட கிட்டத்தட்ட வந்து ஒரு $40,000 போல ரவுண்ட் அபவுட் வந்துரும் நமக்கு. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஸ். சின்ன சிலை கூட பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து $80 $85 அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. என்னன்னா அன்னியோட அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பக்கத்திலேயே வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாமும் வச்சிருந்தாங்க. அதாவது வந்து நம்ம மோதகம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மோதகம் பண்றதுக்கு வந்து அச்சு வந்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மோதகம் பண்ணக்கூடிய யூஸ்வலா நம்ம மகாராஷ்டிரால தான் வந்து இதெல்லாம் நிறைய ரொம்ப ஃபேமஸா அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கறதுனால அவங்க ஒரு பிராண்டோட இந்த மோதக ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு மோதக் பீட் அப்படிங்கிறது வந்து அவங்க அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நிறைய வச்சிருந்தாங்க. அது வந்து அந்த ஏரியாலேயே இருந்தது. அது தவிர வந்து நம்ம வஸ்திர மாலைன்னு போடுவோம் இல்லைங்களா, காட்டன்லயே வந்து நம்ம அழகா வஸ்திர மாலைன்னு சொல்லி நம்ம வீட்லயே செஞ்சு போடுவோம்ல, அந்த வஸ்திர மாலை பாத்தீங்க அப்படின்னா வந்து இங்க வந்து கிட்டத்தட்ட $5 ஒரு சின்ன பாக்கெட் வஸ்திர மாலை. அதுதான் நாங்க காட்டுறேன். அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $5 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இப்போ இந்த மோதக அச்சு வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா $7 or $8 வந்து ஆகும். ஸோ நீங்க வந்து இதெல்லாம் வேணும் அப்படின்னா வந்து நீங்க வந்து இந்தியால இருந்தே வாங்கிட்டு வந்துடுறது வந்து பெட்டர். ஏன்னா அந்த $7 or $8 கொடுத்து வாங்கினாதான் வந்து அந்த அச்சு வந்து நல்லா இருக்கும். சாதாரண கொஞ்சம் கம்மி விலையில நம்ம கொடுத்து வாங்கணும் அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்கிறது இல்ல, சரியா வந்து நமக்கு அச்சு வந்து சரியா வேலையும் செய்யறது இல்ல. ஸோ அடுத்து வந்து நிறைய தோரணம்லாம் வந்து வாங்கி இது பிளாஸ்டிக் பூல வச்சு நிறைய தோரணம் வந்து டெக்கரேஷன்ஸ் வந்து அங்க வந்து வச்சிருந்தாங்க. ஸோ நீங்க டெக்கரேஷன்ஸ் வந்து நம்ம இஷ்டத்துக்கு இதெல்லாம் வந்துட்டு இந்தியால இருந்து எடுத்துட்டு வந்துட்டா பெட்டர். பட் ஒரு சிலது நம்மளால எடுத்துட்டு வர முடியல, இங்க இருந்தா வாங்கணும் அப்படின்னா கூட இந்த கடைகள்ல வந்து எல்லாமே இருக்கு. அடுத்து வந்து பூஜைக்காக வந்துட்டு தேங்காய், அப்புறம் வந்து பெருசு பெருசா பூசணிக்காய் இது எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க. இந்த பூசணிக்காய்லாம் பார்க்கறதுக்கு வந்து ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ஒரு காலத்துல வந்து ஒரு சின்ன பூசணிக்காய் கூட நமக்கு இங்க பூசணிக்காய் பார்க்கறதுலாம் அவ்வளோ அபூர்வமா இருந்த ஒரு காலம் போய் இப்ப எல்லாம் நம்ம ஊர்ல என்னென்னலாம் கிடைக்குதோ அது மாதிரி அந்தந்த ஃபெஸ்டிவலுக்கு ஏத்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே வந்துருது. இங்க பாருங்களேன், நான் சொன்ன மாதிரி தாமரை, அப்புறம் கொஞ்சோண்டு பூ, அதுக்கப்புறம் அதுலயே வந்து எருக்கம்பூ எல்லாமே நம்ம பிள்ளையாருக்கு என்னென்னலாம் வைப்போமோ அது எல்லாமே அழகா வந்து வந்துருது. எருக்கம்பூ மட்டும் தனியா வேணும்னா கூட பாருங்க அழகழகா அந்த
மாதிரி வந்து சின்ன பாக்கெட்ல போட்டு வச்சுறாங்க. ப்ளஸ் இங்கேயே வந்து வெத்தலை, மாவலை இது எல்லாமே வந்து இந்த ஒரு ஏரியாலே கிடைச்சிரும் நமக்கு. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் தான். நம்ம வந்து இந்தியன் ஸ்டோருக்குள்ள போனோம் அப்படின்னா யூஸ்வலா வந்து இப்பெல்லாம் வந்து எல்லா ஐட்டம்ஸும் இந்த மாதிரி வந்து கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க. ஸோ உங்களோட நீங்க வந்து எவ்வளோ காஸ்ட் வந்து உங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து இங்க வந்து வாங்கிக்கலாம். என்னன்னா இந்த மாதிரி பாக்கெட்டா இருக்கும். அது மாதிரி நீங்க வந்து பார்த்து எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா ஐட்டம்ஸும் நமக்கு பூஜையான தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இங்க அழகா கிடைச்சிரும். இந்த மாதிரி ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹால் காமிச்சிடுறேன். ஸோ இந்த வீக்கோட கிராசரி ஷாப்பிங் இதெல்லாம் தான். நல்லெண்ணெய் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். நல்லெண்ணெய் தீர்ந்து போச்சு. இருக்கிறதுலே பெரிய பாட்டில் எடுக்கிறது தான் வந்து எக்கனாமிக்கலாக இருந்தது. அதனால் நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா வால் தால். இது வந்து குஜராத்தீஸ் வந்து அவங்களோட தாலில் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். அதனால வந்து வால் தால் எடுத்துகிட்டு வந்தேன். நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸ் அப்படிங்கிறதுனால. அப்புறம் கிச்சன் ட்ரெஷர்ஸோட ரைஸ் பாலடை கீர் மிக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் கீர் மிக்ஸ் தான். ஸோ என்றைக்காவது ஒரு நாள் டக்குன்னு வந்து சாப்பிட்றதுக்கு வேணும், இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்களால் வந்து இம்மீடியட்டாக வந்து பண்ணணும், ரொம்ப லேட்டாக இது பண்ண முடியாது அப்படின்னா வெறும் மில்க்கை வந்து பாயில் பண்ணிவிட்டு இந்த அப்படியே இந்த மிக்ஸ் இதுலேயே வந்து சுகர் எல்லாமே இருக்கும், நம்ம ஜஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு கீ மட்டும் சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து நம்மளோட பாலடை கீர் மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கீர் மிக்ஸ் வந்து நான் எப்போவுமே வச்சுருப்பேன். வீக் டேஸில் சம்டைம்ஸ் நமக்கு ஃபங்க்ஷன்லாம் வந்தது அப்படின்னா கடகடன்னு முடிச்சுட்டு போகிறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ரைஸ் பாலடை கீர் மிக்ஸு. அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலை வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் வெல்லம் வாங்கினேன். இப்போ பிள்ளையார் சதுர்த்தி, அடுத்து நவராத்திரின்னு மாறி மாறி எல்லாம் வருது. ஸோ அதனால் வந்து வெல்லம் வந்து வாங்கின்னு வந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தேப்லா மிக்ஸ் புதுசாக வந்து வந்திருந்தது. இந்த தேப்லா வந்து நாங்கள் எப்போவுமே ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி சாப்பிடுவோம். நான் வீட்லேயும் செய்வேன். இது வந்து மிக்ஸாக வந்து வந்தது அப்படிங்கிறதுனால இந்த வாட்டி இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் வரும்போது தான் வந்து போகும்போது தான் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. சரி அதனால் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பட்டேல்ஸ் கிச்சன்லேருந்து வந்து தேப்லா மேத்தி தேப்லா வந்து 2 பாக்கெட் அண்ட் சப்பாத்தி ஒரு 25 கவுண்ட் வந்து வாங்கிட்டு வந்தேன். நாளைக்குமே வந்து லேபர் டே அப்படிங்கிறதுனால லேபர் டே வீக்கெண்ட் போது வெளியில் சுற்றிட்டே இருப்போம். டக்குன்னு வந்து இதுனா வந்து நான் ஒரு சைட் டிஷ் பண்ணிவிட்டு அப்படியே நான் கொடுத்துட்டு போயிடுவேன். வேற எங்கேயாவது வெளியில் போய் சாப்பிடாம இது மாதிரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வந்து பட்டேல்ஸ் கிச்சன்லேருந்தே வந்துட்டு மேத்தி தேப்லாவும் சப்பாத்தி வாங்கிட்டு வந்தேன். இவங்களோட சப்பாத்திஸ் எல்லாமே வந்து பயங்கர சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அதனால் வந்து அதை எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் வந்து ஸ்வீட்ஸுமே வந்து இப்போது ஃபெஸ்டிவல் சீசன் இல்லையா, ஸோ குஜராத்தீஸ் அண்ட் மகாராஷ்டிரன்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம எப்படி விநாயகர் சதுர்த்தி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி கணேஷ் ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப பயங்கரமாக இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க. 10 days வந்து அந்த ஃபெஸ்டிவல் வந்து ஓடும். ஸோ 1 week முன்னாடியிலேருந்தே வந்து கணேஷ் நம்ம பிள்ளையாரெலாம் வந்து களிமண்ணில் வந்து செய்யறதுக்கு வந்து கிட்டெல்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்வீட்ஸ்லாமும் வந்திருந்தது. ஸோ சரி பையனும் வீட்டில் இருக்கான், அவனுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இது மாதிரி ஒரு லட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா காஜு பிஸ்தா ரோல். அப்புறம் இது வந்து நார்மல் மோத்திச்சூர் லட்டு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மோத்திச்சூர் லட்டு இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் நம்மள சோன் பப்படி டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு குஜராத்தி ஸ்வீட்டு கேசர் மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து இந்த எடிபிள் கம் இருக்கும் இல்லைங்களா, அது போட்டு நிறைய நட்ஸ்லாம் போட்டு கடலை மாவில் பண்ணுற ஸ்வீட் தான். ஆனால் நல்ல கீ ஊற்றி சூப்பராக இருக்கும். யூஸ்வலாக இது அடிக்கடி அங்கே வந்து கிடைக்காது, எப்போவாது தான் கிடைக்கும். எஸ்பெஷலி இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் தான் வந்து இது நிறைய கிடைக்கும். அதனால் சரின்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரெகுலர் இது. அது தவிர வெஜ்ஜீஸ் என்னென்ன எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா வாழைக்காய், வெங்காயம், அப்புறம் வந்து வெண்டைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், அப்புறம் கோவக்காய், உருளைக்கிழங்கு, இதில் வந்து என்ன இருக்குது கொத்தரங்காய் இருக்குது. கொத்தரங்காய் வந்து ஹஸ்பண்ட் மட்டும்தான் சாப்பிடுவார், அதனால் கொஞ்சமாக கொத்தரங்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் வந்து கொத்தமல்லி, அப்புறம் வந்து இஞ்சி, அப்புறம் சௌ, அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் பூசணிக்காய், புடலங்காய், பரங்கிக்காய், அதுக்கப்புறம் வந்து தக்காளி, அப்புறம் வந்து ஒரு சொரக்காய், அப்புறம் பீன்ஸ், இதெல்லாம் தான் வந்து காய் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பன்னீர் வந்து வீட்டில் இப்போ பண்ணுறதுக்கு டைம் இருக்காது இந்த வீக் அப்படிங்கிறதுனால இந்த வீக் மேனேஜ் பண்ணுறதுக்காக வந்து லோ ஃபேட் பன்னீர் வந்து ஸ்வாத் பிராண்டோட எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் மலபார் பராட்டா எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து இந்த ஸ்வாதோட கிரேட்டட் கோகோனட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் தயிர் வந்து வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறதுக்காக இந்த தயிர் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து சூப்பராக வந்து நமக்கு தயிர் வந்து ஃபார்ம் ஆகி வரும். அதனால் இதையும் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த வீக்கோட கிராசரி ஷாப்.
இந்த vlog வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோடையும் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. Thank you so much for watching. Bye.